ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதோடைய 2வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதோடைய 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, வானத்தின் மேல் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே ஆசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. வார்த்தைகள் அநேக கேள்விப்பட்டிருப்போம், தியானித்திருப்போம், வேத வாக்கியங்களை வாசித்து. ஆகிலும் இவ்வார்த்தையோடு கொண்டு கர்த்தரினாலே நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன், இந்நாளிலும் கொடுக்கப்பட்ட இவ்வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்க. குறித்த வேளையில் வார்த்தையை நிறைவேற்றி தருகிற நல்ல தகப்பன், மேன்மையாய் பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருதயங்களில் நம்முடைய வார்த்தை ஆழமாய் தங்கி இருக்கட்டும். மேன்மையானவர்களை செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். பொறுப்படுத்துகள் மீட்பர் பாதைக்கு எஞ்சிருச்சு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிங்க வரிசை கூட ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பும் சாராம்சமும் தண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? தண்ணீர். அல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க ஆசைப்படுறேன். கர்த்தர் உங்களிடத்தில் தண்ணீர் இருக்கிறதை கண்டுதான் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பாஷை சொல்கிறீங்க? கர்த்தர் எங்களிடத்தில் தண்ணீர் இருக்கிறதா தெரிஞ்செடுத்தார். அல்லேலூயா. எப்படி? உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் இருக்கிறத கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிலத்தடி அவை தோண்ட அவை சோத்திர நாம முன்வரும் பொழுது அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா, ஊற்று இருக்கா, கிணறு வெட்டும் பொழுது அதில் தாராளமான தண்ணி வருமா என்று சொல்லி சில பேர் ஜபித்து, இல்லை சில பேர் பழைய காலத்தின்படி தேங்காய் தூக்கும் எல்லாம் பார்த்து ஆமை சோத்திரம் அதில் தண்ணீர் இருக்கிறதை கண்டு அவ்விடத்தில் தோண்டி அந்த தண்ணீரை காண்கிறது போல. அல்லேலூயா. அவற்றை பயன்படுத்துகிறது போல. அல்லேலூயா. இவனமாய் தேடி நீரூற்றை தேடி அவைகளை கண்டுபிடிக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இடம் வாங்க போனால் நம்ம முதலாவது பார்க்குற நல்ல தண்ணி உள்ள இடமா. அல்லேலூயா. ஒரு இடத்தை விசாரித்து அறிகிறது போல. அல்லேலூயா. நம்மக்கிட்ட தண்ணி இருக்கிறதுனால தான் கண்டு நம்ம ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ பாஸ்டர், உலகத்தில் இருக்கிறவங்க நீ உலகத்தில் உள்ள பார்க்காத. அல்லேலூயா. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. உடனே நீ அவங்க கூட சார்ந்து பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தண்ணி இருக்குன்னு சொல்லி கண்டு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முதலாவது என்ன செய்தார் என்று சொன்னால், இவ்வுலகத்தை பார்க்கும் பொழுது வெறுமையா, அசிங்கமா, கேவலமா, ஜப ஜீவிதம் இல்லாத, பாடல் ஜீவிதம் இல்லாத, நற்கிரியை இல்லாத, ஆழத்தின் மேலே இருளப்பட்ட இந்த சரீரமாகி இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் எவனமாய் அலங்கோலப்பட்டு அவன் பாவ வாழ்க்கையில் இருக்கிற போல அவன் அலங்கோலமாய் ஆழத்தின் மேலே இருக்கிற வண்ணமாய் நம்ம வாழ்க்கை இருந்தது போல இந்த உலகம் இருக்கிறதை பார்த்து கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எத்தனையோ கோள்கள், எத்தனையோ கிரகங்கள் எல்லாம் இருக்கு. அதை ஒன்னே ஆண்டவர் பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்துல கத்த தண்ணி இருக்கான்னு கண்டு அவற்றுக்கு மேலே அசைவாட ஆரம்பித்தார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தண்ணி இருக்கிற கண்டு கத்தர் அசைவாட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அசைவாட ஆரம்பித்த நாளிலிருந்தே எல்லா கசடுகளெல்லாம் கத்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் என்ன செய்கிறார்? அழகாக நிலைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1:3,
தேவன் இப்ப பாருங்க, அசைவாடினதுக்கு அப்புறம் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. உன்னையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நீயும் நானும் வெளிச்சத்தை கண்டோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வழியை கண்டோம், ரட்சிப்பின் மேன்மையை கண்டோம், நல் பாக்கியங்களை கண்ட நற்கிரியைகள் எவைகள் என்று சொல்லி அறிந்தோம். என்னெல்லாம் செஞ்ச நம்ம வாழ்க்கை உலக வாழ்க்கை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி அறிந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. ஏன்னா நம்மளாம் நினைப்போம், பாஸ்டர் என்ன ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், என்ன எதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்கணும், இந்த துன்பத்துக்கு என்ன அனுபவிக்கவா என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நெருக்கம் எல்லாம் எனக்கு வரவா ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தந்தார்? இல்லை. அல்லேலூயா. வாங்கிட்ட தண்ணி இருக்கிறத கண்டுதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தண்ணி இருந்ததுனால தான் சோதர கர்த்தர் பூமியின் மேலே அசைவாடினு சொல்ல காரியம் உண்மைண்டா. உன்கிட்ட என்கிட்ட தண்ணி இருக்கிறனால. அல்லேலூயா. 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 எப்படின்னு சொன்னால் வேத வசனத்தில் அதிகமான காரியங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் ஒரு சற்று திருப்பிக்கோங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்க. வெளிப்படுத்தல். ஆவியும் மனவாட்டியும் வா என்றார்கள், கேட்பவனும் வா என்பானாக, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், எப்படி விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்மிடத்துல தாகம் என்கிற காரியம் இருக்குன்னு சொன்னால் நம்மிடத்துல தண்ணி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மக்கிட்ட வாஞ்சை, ஜெபிக்கிற வாஞ்சை, ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு வாஞ்சை இருக்குன்னா நம்மக்கிட்ட தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் தண்ணி தண்ணின்னு சொல்கிறீங்க, தண்ணினா என்னது? அல்லேலூயா. 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 இந்த பூமியை கர்த்தர் அழகா நிலைவர பண்ணி இதுக்கு பகலையும் இருளையும் கொடுத்து சோத்திரம், அதுக்கு சூரிய நட்சத்திரத்தை எல்லாம் சந்திர நட்சத்திரத்தை எல்லாம் வச்சு, இதில் ஜீவ ஜந்துக்கிற பிராணிகள் எல்லாம் வச்சு, இதில் சோத்திரம் மனுஷனை உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. அழகுபடுத்தி பார்த்தார். அல்லேலூயா. தன்னுடைய கிரியைகள் அவர் அழகாய் மகிழ்வித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதனால உண்டாயிடுச்சுன்னா தண்ணீர்னால. அல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஜீவனை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 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 யோவான் 14 சோத்திரம் யோவான் 4:14 வாசிங்க. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு கால தாகம் வராது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்கிட்ட நல்ல நித்திய ஜீவன் இருக்கிறதை கர்த்தர் கண்டுதான் உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பூமி தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட கூடும் என்று சொல்லி அறிந்துதான் இந்த நிலம், இந்த பூமி கர்த்தருக்கு ஆயத்தப்படும் என்று சொல்லி அறிந்துதான் கர்த்தர் அசைவாட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஜீவன் இருக்கிறத பார்த்து தான் அவன் குறைவில்லாத ஒரு ஜீவிதம். இவனை எவ்வளவு அடித்தாலும், இவனை எவ்வளவு ஒடுங்கினாலும் என்னை விட்டு போமாட்டான் என்கிற ஒரு நல்ல ஒரு ஜீவிதம் உனக்கு இருக்கிறத கண்டுதான் கர்த்தர் அன்றைக்கே உனக்கு கண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் தாயின் கருவிலே உனக்கு குறிச்சாச்சு. அல்லேலூயா. 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 ஏன்னா அவர் அழகாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம நிலத்தடி ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை கண்டுபிடிக்கிறது போல் அவர் சில தம்முடைய அன்பை கொண்டு என்ன செஞ்சிட்டாரு? கண்டுபிடிச்சார். இந்த கற்பத்தின் கனி, இந்த நாமத்தை உடைய இந்த பேருடைய சகோதர சகோதரி, இந்த கரு நான் என்ன சொன்னாலும், என்ன நெருக்கத்துக்கு உபத்திரத்துக்கு விட்டு கொடுத்தாலும் இது என்னை விட்டு விலகாது. நீரூட்டு தான். அல்லேலூயா. அவர் கண்டதுனால உன்னையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்து இப்போ அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவர் அசைவாட வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிற்காக ஆமென் ஒழுங்காக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செயல் ஒழுங்காகும், நம்ம பேச்சு ஒழுங்காகும், நம்முடைய நிலை ஒழுங்காகும், நம்முடைய ஆசீர்வாதம் ஒழுங்காகும், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒழுங்காகும், நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒழுங்காகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உன்னிடத்திலேயும் என்னிடத்திலேயும் தண்ணீர் இருக்கிறதை கண்டு அவர் உன்னை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரை வேதவசனம் அநேக காரியங்களை இசைக்கல, ஏசாயால, யோவால, யாத்திராகம புஸ்தகத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தண்ணீரை அவர் ஜீவ ஆமென் வாழ்க்கையில் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தண்ணீர் என்பது ஜீவனை குறித்து சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ கேட்கலாம், பாஸ்டர் வெளியில் இருக்கிற இத்தனை ஆத்மாக்கள் அவங்களுக்கெல்லாம் ஜீவன் இல்லையா? அவர்கள் மாம்சத்தில் இருக்கிறார்கள், ஆவியில் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட தருணத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஆமென் தேவனுடைய அன்புக்குள்ள இந்நாள் வரைக்கும் உங்களைப் போல என்னைப் போல நிலைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகத்தை கர்த்தர் கண்டது போல, அவைகளில் சிலவற்றை உருவாக்கி கொடுத்தது போல, அவைகளில் அலைகளை உருவாக்குற கடலையும், அவைகளில் மேன்மையானவைகளை உருவாக்குற காரியமும், அவைகளை இழிவாய் உருவாக்குற காரியத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்தார் இப்பூலோகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தண்ணீர் இருக்கிற உடையவனை கர்த்தர் கண்டுட்டார். அவர் ஜீவனை நம்மிடத்தில் இருக்கிறதை கண்டுட்டார். அவர் என்ன அழகா படைச்சிருக்கலாமே, என் வாழ்க்கையை அழகா சுகத்தமாக நடத்தலாமே? இல்லை. அல்லேலூயா. உலக பிரகாரம் சொல்லுகிறது போல நிழலுக்கு அருமை எப்போதான் தெரியும்? வெயில நிற்கும் போதாய் தெரியும்னு சொல்லப்படுறது போல கர்த்தருடைய மேன்மையான கிரியை, உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்தது கிரியை, என்னையும் தெரிந்தெடுத்தது மேன்மை, உன்னை மீட்டதும் என்னை மீட்டது அன்பு எப்போ வெளிப்படும்னா, சில உபத்திரவங்கள், சில காரியங்கள், சில அசுத்தங்கள், சில நெருக்கங்கள் நம்மளை நெருக்கும் பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும், இந்நாள் வரைக்கும் நான் ஜீவனோடு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சோதனை வந்தாலும், எந்த மேன்மை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் இந்நாள் வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. இது கர்த்தர் நம்மிடத்துல தண்ணி இருக்கிறத கண்டார். அல்லேலூயா. மனுஷன் காணல. அல்லேலூயா. உங்களை எந்த மனுஷனும் காணல. உங்ககிட்ட தண்ணி இருக்குன்னு எந்த மனுஷனும் காணல. அல்லேலூயா. உங்கள்கிட்ட மேன்மையான அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பு இருக்கிற மனுஷன் காணல. அல்லேலூயா. என் கர்த்தர் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதில் சில காரியங்களை கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னோம், நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். பாஸ்டர், ஏன் இவ்வளவு நெருடல்கள் என் வாழ்க்கையில் திடீர்னுலாம் வரணும்? அல்லேலூயா. ஏன் திடீர்னுலாம் வரணும்? அல்லேலூயா. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவனை எவ்வளவு தூரம் புடமிடுவாரோ அவ்வளவு தூரத்துக்கு அவனை புடமிடுவார். அல்லேலூயா. இது மனதில் இருக்கட்டும். அல்லேலூயா. இப்போ புடமிடுகிற காரியம் ஏன் பாஸ்டர்? கர்த்தர் ஜீவனை பார்த்தானே என்ன தெரிந்தெடுத்தார். அப்போ அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஏன் இவ்வளவு என்ன புடமிடணும்? அல்லேலூயா. ஏன் சொன்னா, வேதவசனத்தில் அழகாய் தண்ணீரை குறித்து விவரமாய் பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில வேறுபாடுகள், சில வகைகள் இருக்கிற தண்ணீரில். வேதவசனம் சொல்லுங்க, தண்ணீரில் சில வகைகள் இருக்கு. அல்லேலூயா. அந்த வகைகளை கொண்டு சற்று வேகமாய் போவோம். சோதரர் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சோதரர், முதலாவது வேதத்தில் சொல்லப்படுது, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வாசித்து போனால் நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஆமே சோதரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே நதியினுடைய தண்ணீரை குறித்து சொல்லப்படுது. அல்லேலூயா. எதை குறித்து சொல்லப்படுது? நதியினுடைய தண்ணீர். நதியினுடைய தண்ணீர் வாக்கிட்ட இருக்குன்னா அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஓ வாழ்க்கையில் இருக்கிற ஜீவன் நதி தண்ணீரை போல கடந்து போய்கிட்டே இருக்கு. எந்த பாரத்தையும் பார்க்காம, எந்த நெருடல்களையும் பார்க்காம போய்கிட்டே இருக்குன்னா இட்ஸ் a blessing. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியும். ஆனால் அணை இல்லைன்னா தடுப்பு என்கிற காரியம் வரும் பொழுது நாம் நின்று போய்விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில முற்றுப்புள்ளிகள் சில சூழ்நிலைகளில் வரும். அதில் இந்த ஆற்று வெள்ளத்தை போல இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, ஆற்று வெள்ளம் நல்லது தான்.
ஆனால் ஆற்று வெள்ளத்தை போல இருந்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம், சில இடத்துல நம்ம நின்று போயிடுவோம். அல்லேலூயா. தேங்கிடுவோம், போக்கு மனம் இருக்காது, அதுக்கப்புறம் போக்கும் நமக்கு முடியாது. அல்லேலூயா. இது ஒரு வகையான வெள்ளம். அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம், ஆமென், ஆதியாகமம் 21:19 சொல்லப்பட்டது போல கிணற்றின் வெள்ளம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிணற்றின் வெள்ளமும் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிணற்றின் வெள்ளம் ஆமென் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது 21:10 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 21:19 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படு, தோண்ட தோண்ட வற்றாத அல்லேலூயா ஒரு நீரூற்று கிணத்துடைய வெள்ளம். ஆனால் அது பயன்படாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், தேங்கிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் அசுத்தம் வந்துடும், பாசி வந்துடும், யாராவது தூக்கி விட மாட்டாங்களான்ற எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. எப்படி யாராவது தூக்கி விட மாட்டாங்களான்னு எண்ணம் இருக்கும். சோத்திரம். மூன்றாவது மழை வெள்ளம். அல்லேலூயா. எப்படி, என்ன வெள்ளம்? மழை வெள்ளம். அல்லேலூயா. இப்போ இந்த மழை வெள்ளத்தை பார்க்கும் பொழுது ஜெபத்துக்கு ஆமென் உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த மழை வெள்ளத்தை போல வெள்ளம் உங்ககிட்ட இருக்கும்னா ஆமென் ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத சூழ்நிலை வந்துச்சுன்னா போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் இன்னொன்று சொல்லப்படுது. வேத புஸ்தகத்தில் ஆமென் ஆமென் புரண்டு ஓடுகிற, எப்படி புரண்டு ஓடுகிற, அதாவது நம்ம உலக பிரகாரமாக சொல்ல சுனாமி என்று சொல்லப்படுகிற. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வெள்ளத்தை சொல்லப்படுது. ஆதியாகமம் 7:17 சொல்லப்படும் பொழுது பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது பெரும் வெள்ளம். அல்லேலூயா. புரண்டோடுகிற பெரும் வெள்ளம். இந்த வெள்ளம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நன்மை எதிர்பார்க்க, ஃபுல்லாக சுத்தமாகவே இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு கட்டுப்பாடே இருக்காது. அல்லேலூயா. எங்கே விருப்பப்படுதோ அங்கெல்லாம் போ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு ஆமென் 6வது தண்ணீரை வேதவசனம் சொல்லுகிறது, ஜீவ நீரூற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்திலையும் யோவான் 7:38 39 வெளிப்படுத்தல் 22:1 இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை மட்டும் ஒன்று வாசிப்போம். ஆமென். வாசிக்க முன்பதாக என்னெல்லாம் வெள்ளம் இருக்குது? நதியை போலத்த வெள்ளம், கிணற்றை போலத்த வெள்ளம், மலையை போலத்த வெள்ளம், புரண்டு ஓடுகிற வெள்ளம், ஜீவ நீரூற்று. அல்லேலூயா. 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 இன்னும் ஒன்று கூட இருக்குது, நமக்கு நான் சொல்லித்தரேன், கடல் வெள்ளம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓஷியன்ஸ் ஆர் சீஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் மொத்தத்தில் சொல்ல கடல் வெள்ளம். அல்லேலூயா. இதில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 93 கடல் வெள்ளத்தை பற்றி சொல்லப்பட்டது. இது ஒரே குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி. அல்லேலூயா. 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 இப்படி தண்ணீரை குறித்து விவரித்து அழகாய் வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த ஜீவ தண்ணீரை மட்டும் பார்ப்போம். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை பார்க்கும்போது சற்று கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் 7:38 39 வாசிங்க. யோவான் 7:38-39 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் யாரோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஜீவன் ஆமென் ஸ்தோத்திரம் எழுந்திருக்கிற ஆமென் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நல்ல ஜீவன் ஆமென் ஊற்றுகளாய் எழும்பி ஓடும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:1 வாசிங்க. பின்பு எப்படி பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அவைகள் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த தண்ணீரை கண்டு அழைத்து தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நதி வெள்ளத்தை போல இருக்கணும்னு ஆண்டவர் அழைக்கல. அல்லேலூயா.
ஒரு கிணற்றில் இருக்கிற வெள்ளத்தை போல நீங்க இருக்கணும் ஆண்டவர் அழைக்கல. அல்லேலூயா. ஒரு கடல் வெள்ளத்தை போல இருக்கணும்னு கர்த்தர் அழைக்கல. அல்லேலூயா. ஒரு மலை வெள்ளத்தை போல இருக்கணும் உங்களை தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. ஒரு புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போல இருக்கணும் கர்த்தர் உங்களை அழைக்கல. அல்லேலூயா. நீங்க ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பதாக இருக்கிற தெளிவாக இருக்கிற ஒரு ஒளிவு மறைவில்லாத என் இருதயத்தில் இதாக இருக்குது. எப்படி? என் இருதயத்தில் இதுதான் இருக்குது, இயேசு தான் இருக்கிறார், வேற எதுவுமே இல்லை என்கிற ஒரு தெளிவான ஜீவன் உடையவளாய் ஆகும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை கண்டு தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தெளிவான நீரூற்று வேணும்னா அல்லேலூயா. சிலர் நதியை போல இருக்கலாம் சோதரம், சிலர் கிணத்தை போல இருக்கலாம், சிலர் சோதரம் மழை வெள்ளத்தை போல இருக்கலாம், சிலர் புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போல இருக்கலாம், சிலர் ஆமே சோதரம் கடல் நதியை போல எப்போ குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனால் உங்களை ஜீவன் உங்களுக்கு தண்ணி இருக்கிறதை கண்டு கத்த தெரிந்தெடுத்தது உண்டானால் அவர் உருவாக்குறது ஜீவ தண்ணீர் மட்டும் உருவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தண்ணீரெல்லாம் சுத்தமாக்கணும்னா 3-4 ஃபில்டர் வழியாக போவதான் செய்யணும். அல்லேலூயா சோதரம், அல்லேலூயா. அப்படித்தானே இல்லையோ சோதரம்? அல்லேலூயா. அது நதி வெள்ளமாக இருந்தாலும் சரி, கிணத்து வெள்ளமாக இருந்தாலும் சரி, மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, புரண்டு ஓடுகிற வெள்ளம் எடுக்க முடியாது சோதரம். அல்லேலூயா. இன்னும் சொல்லமான கடல் வெள்ளமாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யணும்? குடிக்க பயன்படுத்தும் சுத்தமான அல்லேலூயா தெளிவான தண்ணி வேணும்னா அது ஃபில்ட்ரேஷன் சுத்தமாக அது என்ன சொல்லுவாங்க? அப்படி சோதரம் பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. தப்ப முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது சும்மா நல்ல நீரூட்ட கண்டுட்டேன் சும்மா விட்டுருவீங்களா நீங்க? அல்லேலூயா. ஒரு இடத்துல நல்ல தண்ணி இருக்கு, நீங்க பார்த்துட்டீங்க, அறிஞ்சிட்டீங்க, சும்மா விடுவீங்களா? சோத்திரம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சோத்திரம். அல்லேலூயா. எப்படி? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இல்லை ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளோ தூரம் ஆழம் போட முடியுமோ போட்டுருங்க. அல்லேலூயா. எதை சோதரம்? பைப்பை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நீரூட்டுக்குன்னா நாம விட மாட்டோமா? இயேசு நம்ம இடத்துல நீரூட்டு கண்டனால நாம துன்பம் அனுபவிக்க கூடாதான்? அல்லேலூயா சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டேளோ? 400 அடி வரைக்கும் என்ன செய்யும்? போருக்காரன் போதும்னு சொன்னாலும் போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சுத்தமான தண்ணி எதிர்பார்க்கும் வரைக்கும் ஆண்டவர் என்ன போடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உலக பிரகாரமாக தண்ணி எடுக்கணும்னா என்ன செய்வோம்? போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் வாங்கியாவது என்ன செய்வோம்? சோதனம். ஒரு 10 அடி கூட என்ன செய்யுங்க? இன்னும் 2 அடி தோண்டப்படாதான் கேட்கும்போது அவனுக்கு மடுத்துறோம். யாருக்கு? யாருக்கு? போர் போடுற மடுத்து போதும். அது கீழே பாறை இருக்கு பாருங்க, அது வேண்டாம் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் உன்னை ஆயத்தமாக்கும்படி கொடுத்தா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ சோதனை வேணும் எனக்கு தாரம் நீ கேட்டுவாரு, உனக்கு சோதனையை தரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்ல 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 உனக்குள்ள ஆழமாய் போட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சுத்தமான தண்ணி உன்னிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதை கர்த்தர் தாம் நிறைகிறது வரைக்கும் தம்முடைய கலசம் தம்முடைய திட்டம் நிறைகிறது வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ரகசியம் சொல்லட்டா? நீ சுத்தமான தண்ணியை கொடுக்க ஆரம்பித்தனா நீ நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன உன்னை கண்டவர் அவ்வளவு ஞானம் படைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியை கண்டவர் அவ்வளவு ஞானம் உடையவர். அல்லேலூயா. இதுக்கு அஸ்திவாரத்தை போட்டவர் ஞானத்தை உடையவர். அல்லேலூயா. உன் சரீரத்தில் நரம்புகளையும் தசைகளையும் இம்பல்ஸ்களையும் அதனுடைய நியூரான் என்னெல்லாமோ இருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் அஸ்திவாரம் போட்டவர் அனாதி. ஆமென். அனாதி 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 ஞானத்தை உடையவர். அலாதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ ஒரு ஆற்று நதியாக இருந்துக்க.
அல்லேலூயா. சில கிணறு வெள்ளமாக இருந்துக்க, கடல் வெள்ளமாட்டே இருந்துக்க, ஆமென் ஸ்தோத்திரம், இன்னும் மழை வெள்ளமாட்டே இருந்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன்கிட்ட தண்ணீர் இருக்கிற, நல்ல ஜீவன் இருக்கிற கண்டு தான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜீவனை நஷ்டப்படுத்திடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் கண்டெடுத்த தண்ணீரை நஷ்டப்படுத்திடாத. அல்லேலூயா. கர்த்தர் உன்கிட்ட எவ்வளவு ஆழத்தில் அவன் உன்னை பரிசோதனை பண்ண, உன்னை சுத்திகரிக்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் போராட விட்டு. அல்லேலூயா. கர்த்தர் அவைகளை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் கரத்தில் கொடுத்தேன்னா நித்திய பேரன்பமும் நித்திய மகிழ்ச்சியும் நித்திய ஆனந்தமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு குறைவில்லாத நீரூற்று அது உள்ளத்திலிருந்து தோன்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாருங்க, 9 மணிலேருந்து பேச ஆரம்பிச்சா நிற்கலை. அல்லேலூயா, என்ன செய்யலை, நிற்கலை. அப்புறம் எப்படியோ அவன் சோத்திரம் மனம் இல்லாமல் தூங்க போனோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உண்மையில் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க நம்பலையா, தூங்குற 4:30 கிட்ட ஆச்சு. சோத்திரம் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை பார்த்து தூங்காதவனை போல இருக்கு இல்லை, கர்த்தருடைய நீரூற்று என்னை கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தண்ணி இருக்குன்னு சொல்லி அறிந்த ஆண்டவர், என்கிட்ட ஜீவன் இருக்குன்னு சொல்லி அறிந்தவர். ஆமென் ஸ்தோத்திரம். என்னிடத்தில் ஆழமாய் தொலை போட்டு கொண்டே இருப்பாஸ். உங்கள்கிட்ட முழுசு ஆழமாக போட்டாச்சுன்னா இல்லை, நான் கேட்டுக்கிட்டேன், ஆண்டவர் இன்னும் என்ன செய்யும், உடைத்து ஊற மாற்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உடைக்க 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 அவர் போடுற ஆழம் அறிய முடியாது. அல்லேலூயா. அவர் அன்பின் ஆழம் அகலம் அறிய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுதுல்ல, ஆமென் சோதரம், வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உன்கிட்ட என்கிட்ட தண்ணி இருக்கிறத இயேசு கண்டுட்டார். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு இந்த வாழ்க்கைக்கு உரிமையாளராக இருக்கிற என் தகப்பனாக இருக்கிற இயேசு நம்மை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது எவைகளை மாற விருப்பப்படுறீங்க? அல்லேலூயா. பசங்க ஆற்று வெள்ளமாக இருக்கிற நீ இருக்காது. அல்லேலூயா. நீ சுத்த ஜீவ நீரூற்றா மாறு. அல்லேலூயா, அல்லேலூயா. மழை வெள்ளம் போல இருக்கிற ஜபத்துக்கு பதில் மட்டும் எதிர்பார்த்து இருக்காத, நல்ல ஜீவ நீரூற்றா மாறு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், ஆமென், யாராவது இயேசு தோண்ட இருக்கிற நல்ல நீரூற்றை போல இருக்கிற கிணறு வெள்ளத்தை போல இருக்காத. ஆமென், தோண்டாமல் இருந்தாலும் நீ செழிக்கிற, ஆமென், ஊறி மேலே வருகிற நல்ல ஜீவ நீரூற்றா மாறு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடல் வெள்ளத்தை போல எப்பளும் உப்பா, அதாவது குழப்பத்தோடு இருக்கிறியா, இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தெளிவான ஜீவன் நீரூற்றா மாறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கடைசியாக வாசித்து போயிடுவோம். யோவான் 3வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நல்ல ஜீவ நீரூற்று ஆகாவிட்டா அருமையான தேவனுடைய பிள்ளை பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல தெளிவான நீரூற்று ஆகாவிட்டா, ஆண்டவர் கண்ட நோக்கத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து சகல வேதனைகளையும் சகித்து சகல நெருடல்களையும் சகித்து நல்ல நீரூற்றாய் ஆக தன்னை ஒப்புக்கொடாவிட்டா பரலோகராஜ்யம் போக முடியாது.